வாழ்கவே வாழ்கவே மத்திய அமைப்பு வாழ்கவே மத்திய அமைப்பு வாழ்கவே வளர்கவே 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 மத்திய அமைப்பு வளர்கவே மத்திய அமைப்பு வளர்கவே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மத்திய அமைப்பின் போராட்டம் மத்திய அமைப்பின் போராட்டம் பேரும் தீரல் போராட்டம் பெரும் தீரல் போராட்டம் பேரும் தீரல் போராட்டம் பெரும் தீரல் போராட்டம் செங்கொடியின் போராட்டம் செங்கொடியின் போராட்டம் தமிழ்நாடு மின்சார தமிழ்நாடு மின்சார தமிழ்நாடு மின்சார தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் வாரியத்தில் பணிபுரியும் வாரியத்தில் பணிபுரியும் வாரியத்தில் பணிபுரியும் கேங்மேன் ஊழியர்களை கேங்மேன் ஊழியர்களை கேங்மேன் ஊழியர்களை கேங்மேன் ஊழியர்களை களவுதவியாளராக மாற்ற கோரி தளபதியாக மாற்ற கோரி களவுதவியாளராக மாற்ற கோரி கள உதவியாளராக மாற்ற கோரி மத்திய அமைப்பின் தலைமையிலே மத்திய அமைப்பின் தலைமையிலே மத்திய அமைப்பின் தலைமையிலே மத்திய அமைப்பின் தலைமையிலே மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாநிலம் தழுவிய என்று சொன்ன மாற்றோம் என்று சொன்ன தமிழக அரசு வாரியமே தமிழக அரசு வாரியமே உடனே உடனே உடனடியாக உடனடியாக அமல்படுத்து 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 மின்வாரிய பணிகளிலே மின்வாரிய பணிகளிலே மின்வாரிய பணிகளிலே மின்வாரிய விட்டு வேலையை மட்டும் வாங்கி விட்டு வேலையை மட்டும் வாங்கி விட்டு களவுதவியாளராக மாற்றுவதற்கு களபதியாக மாற்றுவதற்கு களவுதவியாளராக மாற்றுவதற்கு களபதியாக மாற்றுவதற்கு தயக்கம் காட்டும் மாநில அரசு காட்டும் மாநில அரசு தயக்கம் காட்டும் மின்வாரி நிர்வாகமே காட்டும் மின்வாரியாளர் உடனே அமல்படுத்து உடனே அமல்படுத்து உடனே அமல்படுத்த உடனே பணியாற்றுகின்ற கேங்மேன் பணியாளர்கள் 2021ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டார்கள் 10,637 பேர். அவர்களை கள உதவியாளர் மாற்றிட வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மின்னுடைய மத்திய சிவிடி சங்கம் கோரிக்கை வைத்து போராடி வருகிறது. அதனுடைய உச்சகட்டமாக 14/3/2026 அன்று ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒப்பந்தத்தில் கிளாஸ் 4 என்று உறுதியானது. கிளாஸ் 4 என்றால் கள உதவியாளர் என்ற பொருள். அந்த அடிப்படையில் அவரை கள உதவியாளர் மாற்றிட வேண்டும் என்று தொடர்ந்து மின்சார வாரியத்தையும் மின்துறை அமைச்சரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். மின்துறை அமைச்சரும் 1 மாதத்திற்கு பிறகு அறிவிப்பதாக சொன்னார். காலங்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 11 மண்டல அலுவலகங்கள் முன்பாக கேங்மேன் பணியாளர்கள் இதர பணியாளர் திரட்டி கேங்மேன் பணியாளர்களுக்கு கள உதவியாளர் வழங்கிட வேண்டும் என்ற போராட்டத்தை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கூடுதலாக அவர்கள் ஊர் மாறுதல் விண்ணப்பம் பெற்று உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள். ஒரு 3350 பேர்கிட்ட அவர்களை பணி விடுவிப்பு ரிலீவிங் பண்ணணும். இந்த 2 கோரிக்கைகள் வைத்து போராடினோம். முதன்மையான கோரிக்கை அவர்களை கள உதவியாளர் மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை. இந்த கோரிக்கையின் மீது மின்துறை அமைச்சர் தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கு. மின்சார பற்றாக்குறை என்பது எப்பொழுதுமே கிடையாது, மின் தடை தான் ஏற்படும். மின் தடைக்கு காரணம் போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, பராமரிப்பு பண்ண முடியல. பராமரிப்பு பண்ணா மின் தடை ஏற்படாது. அப்போ முதல் நிலையே பராமரிப்பு செய்ய நடத்தான். கோடை காலத்திற்கு முன்பாக, சம்மருக்கு முன்பாக பராமரிப்பு செய்யணும், மழை காலத்துக்கு முன்பாக பராமரிப்பு செய்யணும். இந்த 2 காலத்துக்கு முன்பாக பராமரிப்பு செய்வதற்கு பணியாளர்கள் கிடையாது. பணியாளர்கள் இல்லாத பட்சத்தில் நீண்ட ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர், லைனு, கேபிள் எல்லாம் பழுதடைந்து மின் தடை ஏற்படுவது இயல்பான விஷயம்தான். அதை பணியாளர்கள் இருந்தால் அது கட்டுப்படுத்திருக்க முடியும், ஒழுங்குபடுத்திருக்க முடியும். பணியாளர்கள் இல்லாததான் பிரதான காரணம். பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை. அதை வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், அறிவிப்பு வந்திருக்குது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் மின்சார வாரியமும் தமிழக நடவடிக்கை எடுத்தாலே உள்ள வருது 1 வருஷம். இப்ப யாரும் நியமிச்சிருக்காங்க? இந்த இடைப்பட்ட அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்பாக அந்த காலிப்படங்களை நிரப்பப்பட்டிருக்காங்க குறிப்பிட்ட இடங்களா? இந்த அரசு வந்த பிறகு எல்லாம் புதுசா மின்சார வாரியத்தில் எந்த பணியிடங்கள் நிரப்பப்படலை. பேப்பர்ல வந்து அறிவிக்கை தான் வந்திருக்கு. நான் விடுபட்ட கேங்மேன் ஒரு 5000 எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுவும் அறிவிக்கையா தான் இருக்குது. இந்த இதுல வரல. இந்த ஆட்சி வந்து ப்ராசஸ்ல இருக்க தவிர, பைப் லைன்ல இருக்க தவிர எதுவும் நடைமுறைக்கு வரல. ஒரு ஆள் கூட மின்சார வாரியத்துக்கு உள்ள வரல. அவங்க வந்து 3 மாசம் ஆச்சு.
It may take some time. இப்ப நேரடி அரசுக்கு நீங்க போய் பேச்சுவார்த்தையில ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்களா? என்ன பிரச்சனை நேரடியா சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி போராட்டம் இல்லாமல் பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்திருக்காது? போராட்டம்ல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னைக்கு டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் பகிர்மானம் டைரக்டர் பார்த்து இப்போ காலையில் பேசிட்டு வந்திருக்கிறோம். மின்சார வாரியம் உயர் அதிகாரிகளையும் சொல்லியிருக்கிறோம். நாம் இன்றைக்கு மின்துறையான புதுசாக வாரியத்தலைவர் வந்திருக்காரு. அவருக்கு இதில் போதிய நாலேஜ் இல்லை. நேற்று நைட்டு தான் அவர் சந்திச்சு பேசணும். அதனால அவருக்கு ஃபுல்லா அவருக்கு ஃபைலில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அப்போ வாரிய தலைவர் உள்ளிட்ட ஒரு பேச்சுவார்த்தை மின்துறை அமைச்சர் தலைமையில் நடத்துறோம். அப்படிதான் இதுக்கு தீர்வு காணும். இந்த கோப்புகள் என்பது பினான்ஸ் செக்ரட்டரி கிட்ட தான் இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு, வாரிய தலைமையில் எதுவும் கிடையாது. அப்ப கோப்பு அங்கே நிலுவையில் இருக்கின்ற பொழுது அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் பொருத்தமா இருக்கும். மின்துறை அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த இதுக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக. இப்படி இல்லாத பட்சத்துல இந்த மின் தடையும் தொடரும், அதே போல ஊழியர்களுக்கான சிக்கலும் தொடரக்கூடிய வாய்ப்பா தான் இருக்குமா? இது ஒரு சீக்கிரம் எட்டப்படாத. புதிதாக ஆட்களை எடுக்கணும்னா 2 வழிகள் இருக்குங்க. கேங்மேன் பணியாளர் 5000 பேர் உள்ள எடுத்துடலாம். இன்னொன்னு ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர்கள், ஸ்கில்டு ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. தெர்மல் நிலையங்களில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக வேலை செய்கிற அனைத்து ஆவணங்களை வைத்துக்கொண்டு ஒரு 7000 பேர் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி மின் பகிர்மான வட்டங்களில் அனைத்து ஆவணங்களை வைத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் ஸ்கில்டு லேபர் என்று சொல்லக்கூடிய அது ஒரு 7000 பேர் இருப்பாங்க. இன்றைக்கு இந்த பணியாளர் பற்றாக்குறை போக்குவதற்கு ஒரு 15000 பேர் உடனடியாக ஒப்பந்த ஊழியர்கள் எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனது கிடையாது, டிஎன்பிசில போனதே கிடையாது. ஒரு டெய்லி வேஜஸ் என்ற அடிப்படையில் ஒரு 1300 ரூபாய் டெய்லி வேஜ் கொடுங்க. சிஎல்ஆர் 2 வருஷம் வச்சுங்க, டிஎஸ்எல்ஆர் 2 வருஷம் வச்சுங்க. அதற்கு பிறகு படிப்படியாக நிரந்தரம் பண்ணுகின்றது தான் எங்களது அமைப்பினுடைய கோரிக்கையாக இருக்கு. இது தொடர்பாகவும் சென்ற மாதம் 17/6 என்று மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கோம். 1 மாத கால அவகாசம் கொடுங்க, இது தொடர்பாக நாங்கள் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன், எவ்வளவு பேருக்கான பட்டியல் எடுக்க சொல்லியிருக்கேன், அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று மின்துறை அமைச்சர் சொன்னார். ஆனால் அதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னும் எங்களை அழைக்கவில்லை. அழைக்க வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக. ஜெய்சங்கர், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின்னுடன் மத்திய சங்கம்.